ஹாய் நண்பா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ஏற்கனவே கேட்டிருக்காரு. அதாவது என்னன்னா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்லாக் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு. என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா, நார்சோ 20A தான் ரியல்மி இது வந்து பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபிளாஷ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா, லிங்க் சென்ட் பண்ணா அதுல இருந்து ஃபிளாஷ் ஃபைல டவுன்லோட் பண்ணிட்டு என்ன வந்து கான்டாக்ட் பண்ணாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம் டூலும் அதுக்குள்ளேயே இருக்கும். அந்த ஃபிளாஷ் ஃபைல்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அந்த எம்எஸ்எம் டூலும் இருக்கும். ஓகேங்களா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் லாகின் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணிட்டாரு. டீமியோட ஐடியும் சென்ட் பண்ணிட்டாரு. டீமியோட கனெக்டும் ஆயாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இடிஎல் மோட்ல வந்து கனெக்ட் பண்ணணும் ஃபோனை. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடிஎல் மோட்னா அந்த டெஸ்ட் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வால்யூம் அப் வால்யூம் டவுனை பிடிச்சி கேபிள கனெக்ட் பண்ணவே போதும். குவால்காம் போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம இதை வந்து அவருக்கும் சொல்லணும். ஓகேங்களா, கஸ்டமராக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதை எப்போ கனெக்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேடை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த பக்கத்தில் நான் ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. தென் வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸை பிடிச்சிக்கிட்டு கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ டைப் பண்ண உடனே கனெக்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே டைப் பண்ணுறது அங்கே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணுவாங்க, ஆனில் கூட வச்சுருக்கலாம். ஸோ அதனால் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டில் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஃபோன் வந்து டெட் ஆகிடுச்சு, ஆனால் போர்ட் வந்து டிடெக்ட் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை வந்து பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அவர் வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ இதில் ரியல்மி அப்படின்னு இருக்கா. ஸோ ஓகே, ரியல் டெக் எடுத்துக்கலாம். இதில் வந்து அட்வான்ஸ் அப்படிங்கலாமா. போர்ட்டும் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகிடுச்சு. போர்ட் காமன் போர்ட் எல்பிடி குவால்காம் அப்படின்னு டிடெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து பக்காவாக வந்து டிடெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டப் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெட்வொர்க் அட்ரஸில் போயிடலாம். நெட்வொர்க் அட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெட்வொர்க் அட்ரஸ் வேல்யூலாம் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்னா ஹைட் பண்ணிடுவேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறீங்க, ஏன்னா இது ப்ரைவசியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம் டூல் வந்து எல்லாருக்கும்லாம் தரமாட்டாங்க. கேட்ட உடனே ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஹை காஸ்ட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து டீலர்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்ரி ஒனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணல. அன்லாக் டூல் மாதிரி எல்லாருக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணல. எம்எஸ்எம் டூல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி இல்லைனா வேறு யார்கிட்டயாவது பே பண்ணி ஒரே ஒரு லாகினுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இல்லை பர்மனெண்ட்டாக வாங்கணும் அப்படின்னா ப்ரைஸ் வைஸ் அதிகம். ஸோ இதே மாதிரி லாகின் மட்டும் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா வாங்கலாம். அந்த மாதிரி வேணால் அவங்களே வந்து லாகின் பண்ணி தந்துருவாங்க, நீங்கள் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரினா பேமெண்ட் கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க. இல்லை எனக்கு வந்து பர்மனெண்ட்டாகவே வேணும், நானே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னா ப்ரைஸ் வைஸ் அதிகமாகுது. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பண்ணிடுறேன், இதே ஹைட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். தென் என்ன பண்ணுறது, அதான் எம்எஸ்எம் டூல் இருக்கலாம், எம்எஸ்எம் டூலில் டபுள் டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தர் கேட்டார் எம்எஸ்எம் டூல் போடவே மாட்டீங்க, அதை கொஞ்சம் போடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எம்எஸ்எம் டூல் என்ன தான் ஒர்க் பண்ணுது, அது எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்கும். ஆஃப்டர் சேல் மோடு தான் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, இதில் தான் கிளிக் ஆகிருக்கும். இதில் தான் கிளிக் ஆயிருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, மேலே 2 வச்சு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா எடுத்துக்காது. இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கா. ஸோ அதாவது தேர்ட் பார்ட்டி நம்மளாம் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ஆஃப்டர் சேல் மோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தென் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்குது. யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் அன்லாக் உள்ள போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் மோடும் இருக்குது, அதுவும் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து காமிச்சிருக்க மாட்டேன், ஹைட் பண்ணியிருப்பேன், ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அதனால மொபைல் வந்து கனெக்ட் பண்ணிட்டார் ஆல்ரெடி இடிஎல் மோடில். ஸோ அதனால ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து ஃபார்வர்டில் காமிக்கிறேன் சரிங்களா, ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோலியாக தான் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு ஃப்ளாஷ் ஆக. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸ்பீடாக ஃபார்வேர்ட் பண்ணியே ஸ்லோவாக ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு காமிக்குது. ஏன்னா அன்லாக் டூல் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் எடுக்கணும், எஃப்ஆர்பி எடுக்குன்னா 5 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும். பட் ஃப்ளாஷிங் எடுக்கும்போது எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலுமே டைம் எடுத்துக்கும். மினிமம் 5 மினிட்ஸ் எடுத்துக்கும், அதிகபட்சமாக ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கும். அதுக்கு மேலே எதுவும் எடுக்காது. அதுக்கு மேலே எடுக்குது அப்படின்னா இஎம்எம்சி ப்ராப்ளம்னு அர்த்தம். அந்த போர்டு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா குவாலிட்டி இல்லாத கேபிளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, டவுன்லோட் சூப்பர் இமேஜ். இந்த டவுன்லோட் சூப்பர் இமேஜின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் ஃபைல் தான், சிஸ்டம் இமேஜ் ஃபைல் தான் வந்து ஃப்ளாஷ் ஆக டைம் எடுத்துக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஃப்ளாஷ் ஆகிடும். ஏன்னா இந்த இமேஜ் ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதேமாதிரி சாம்சங் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்ஏபி சிஎஸ்சி அதெல்லாம் நம்ம உள்ள லோட் பண்ணுவோம்ல, அதில் ஏபி பார்த்தீங்கன்னா அதிகமாக டைம் எடுத்துக்கும். ஏன்னா அதான் சிஸ்டம் இமேஜ் ஃபைல். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் டைம் எடுக்கும். ஸோ இந்த இமேஜ் ஃபைல்னு வந்தாலே அது கொஞ்சம் லோட் ஆக டைம் தான் எடுக்கும். ஓகேங்களா, ஏன்னா அதில் தான் ஃபுல் ஓஎஸ் வந்து இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, யூசர் மெனு, இந்த ஐகான்ஸு, அப்ளிகேஷன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஃபைலில் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இன்னும் சொல்ல போகிறேன்ட்டு சாஃப்ட்வேர் கோர்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து சாஃப்ட்வேர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாஃப்ட்வேர் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட்வேரில் வந்து நாங்கள் சொல்லி தந்துடும். இந்த மாதிரி ஃப்ளாஷிங்லாம் எப்படி பண்ணுறது, அன்லாக்லாம் எப்படி இருக்குது, பேட்டர்ன்லாம் எப்படி எடுக்கிறது. இல்லை எனக்கு ஹார்ட்வேர் கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மைக் மாற்றுறது, டிஸ்பிளே மாற்றுறது, போர்டு செக் பண்ணுறது,
எப்படி ஒரு ஃபோன் டெட் ஆச்சுன்னா சரி பண்ணுறது, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதுவும் சேர்ந்துக்கலாம். ஹார்ட்வேர் கோர்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இல்லை இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா ஆன்லைனில் நல்லா இருக்கு அந்த மாதிரி நான் கற்றுக்கணும் அப்படின்னாலும் அந்த கோர்ஸுமே அவைலபிள் இருக்குது. அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸும் நம்மகிட்ட இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணணும், உங்களுக்கு வந்து டாங்கிள்ஸ் வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும், அன்லாக் டூல் ஆக்டிவேஷன் பண்ணணும், போர்னியோ ஆக்டிவேஷன் பண்ணணும், இல்லை நான் டாங்கிள் வந்து வாங்க போகிறேன், எனக்கு டாங்கிள் வந்து கொரியர் போட்டு விட்டீங்கன்னா எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் மறக்காமல் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு வேண்டிய தகவலை நான் வந்து கொடுப்பேன். பார்த்தீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ஆயிடுச்சு, ஃபோனும் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு.